Hello students, welcome to online videos. Now we're going to be see the next concept in maths, that is factorization. In this video we're going to be see 5 type of factorization. First we see the definition of factorization. Expressing any number as the product of two or more number is called as factorization. ஸோ ஒரு நம்பரை வந்து 2-3 நம்பர்ஸாக ப்ராடக்டாக நம்ம எழுதும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு நம்ம வந்து ரீப்ரசென்ட் பண்ணுவோம். Let me take a example 12. We can able to write 12 as 2 into 2 into 3, isn't it? Because 2 2s are 4, 4 into 3 is 12. And we represent that as a prime factorization. We can able to write the algebraic expression as a product of two or more terms. In this video we are going to be see about that concept only. First let we see the first type of factorization, that is factorization by taking out the common factor from each term. ஸோ கொடுத்துருக்க அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனில் இருந்து காமன் டேர்மாக நம்ம வெளியே எடுத்து நம்ம வந்து சம் சால்வ் பண்ணுவோம். ஸோ லெட் வி டேக் அ எக்ஸாம்பிள் 4x² plus 8xy. Now we are going to be solve the algebraic expression 4xy plus 8xy by taking the common factor from each term. So first 4x² can be written as 2 into 2 into x into x into y. ஸோ 4 வந்து நம்ம 2 into 2 அப்படின்னு ரீப்ரசென்ட் பண்ணலாம். x² வந்து x 2 இருக்குது, ஸோ x into x அப்படின்னு எழுதியிருக்கேன். y சிங்கிள் டேர்ம் இருக்குது, ஸோ y அப்படின்னு ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ ப்ளஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8xy இருக்குது. 8 வந்து நம்ம 2 into 2 into 2 அப்படின்னு எழுதலாம். 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 2 into 2 into 2 அப்படின்னு நம்ம வந்து 8 எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு xy இருக்குது, ஸோ இன்டூ எக்ஸ் இன்டூ y. ஸோ இப்போ ரெண்டுத்தில் இருந்தும் காமனாக எது இருக்கோ அதை வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம். காமன் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் வெளியே எடுக்க போகிறோம். ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். ஸோ ரெண்டுத்துலேயும் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா 2 காமனாக இருக்குது. அண்ட் அகெயின் இன்னொரு 2 காமனாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ் காமனாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஒய் காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ காமனாக நமக்கு 2 இன்ட்டு அண்ட் இன்னொரு 2வும் இருந்தது, ஸோ 2 இன்ட்டு எக்ஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்குது, பட் இங்கே நமக்கு 2x இருக்குது, இங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸ் மட்டும் தான் நம்ம வெளியே எடுக்கிறோம். எக்ஸ் இன்ட்டு ரெண்டுத்துலேயுமே நமக்கு ஒய் இருக்குது, ஸோ ஒய்யை வந்து வெளியே எடுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராக்கெட்டில் ரீப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு பேலன்ஸ் வந்து எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ப்ளஸ் சைன். அண்ட் நெக்ஸ்ட் இதில் நமக்கு எது பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2 வந்து பேலன்ஸ் இருக்குது, ஸோ 2 அண்ட் தென் ப்ராக்கெட் க்ளோஸ்டு. அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் இப்போ வெளியே இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 into 2 is which is equal to 4, so 4. X into y is xy, and next bracket x plus 2. So the factorization of 4x² plus 8xy is 4xy x plus 2. ஸோ காமன் ஃபேக்டர் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 4xy வந்து நம்ம காமன் ஃபேக்டராக எடுத்திருக்கோம். Like this we can able to solve any algebraic expression by taking out the common factor from each term. This is type 1. Now we are going to be see type 2. Type 2 factorization by taking out the common binomial factor from each term. ஸோ டைப் 2ல் வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனில் இருக்க பைனாமியல் ஃபேக்டரை வந்து நம்ம காமன் டேர்மாக எடுப்போம். ரெண்டுத்தில் இருந்தும் நமக்கு வந்து காமன் பைனாமியல் ஃபேக்டரை வந்து நம்ம எடுப்போம். ஸோ லெட் வி டேக் அ எக்ஸாம்பிள் 2x plus 5 and x minus y plus 4y and then x minus y. Let me solve the sum. நமக்கு இங்கே கொடுத்துருக்க அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனில் எந்த பைனாமியல் ஃபேக்டர் நமக்கு சேமாக இருக்குது, எந்த பைனாமியல் டேர்ம் சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் மைனஸ் ஒய்ன்ற டேர்ம் தான் வந்து நமக்கு இங்கே சேமாக இருக்குது. ஸோ வி டேக்கிங் எக்ஸ் மைனஸ் ஒய் ஆஸ் அ காமன் ஃபேக்டர். அண்ட் தென் பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2x 5 and then 4y. ஸோ 2x
plus 5 plus 4y. So the factorization we get is x minus y 2x plus 5 plus 4y. Next we are going to be see about type 3. Next we are going to be see about type 3. Type 3 is factorization by grouping. Sometimes the term of a given expression are grouped suitably in such way that they have a common factor. மோஸ்ட் ஆஃப் த டைம் அல்ஜிப்ரைக் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா குரூப்டாகவே இருக்கும். ரெண்டு டேர்ம் வந்து நமக்கு குரூப்டாகவே இருக்கும். ஸோ தட் த ஃபேக்டரைசேஷன் இஸ் ஈஸி டு டேக் காமன் ஃபேக்டர் ஃப்ரம் தோஸ் டேர்ம். ஸோ அதுலேருந்து நம்ம ஈஸியாக வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட முடியும். காமன் ஃபேக்டர் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். 2-3 டேர்மில் இருந்து நமக்கு சேம் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். வேறு ஒரு 2-3 டேர்ம்லேருந்து நமக்கு சேம் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். லெட் வி டேக் அ எக்ஸாம்பிள் x ஸ்கொயர் ப்ளஸ் y z xy ப்ளஸ் x z. Let we solve the sum. Now we are going to be solve the algebraic expression x square plus yz plus xy plus xz. So இதில் காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு சேம் காமன் ஃபேக்டர் எதுவுமே நமக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு குரூப்பாக ஒரு டேர்மாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ் y order change பண்ணிக்கிறேன் and next plus y z and next plus x z. ஸோ எதுக்காக நான் ஆர்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் எனக்கு எந்த ஒரு காமன் ஃபேக்டர்ஸும் இல்லை. ஸோ அதனால் நான் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு 2 டேர்மில் எது சேமாக இருக்குது, எந்த காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம சேமாக எடுக்கலான்னு பார்த்தோன்னா ரெண்டுத்துலேயுமே நமக்கு காமன் ஃபேக்டர் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுத்திருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நமக்கு பேலன்ஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 2 எக்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ் தான் நம்ம வந்து காமனாக வெளியே எடுத்திருக்கோம். ஸோ பேலன்ஸ் நமக்கு இன்னொரு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் அண்ட் தென் ப்ளஸ் இதில் வந்து எக்ஸ் வந்து நமக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ எக்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஒய் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்க 2 டேர்மில் எது சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இசட் வந்து சேமாக இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டர் வந்து நம்ம இசட் எடுக்கலாம். ஸோ ஜெட் அண்ட் நமக்கு பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் நம்ம ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதில் நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஒய் இருக்குது, இதில் எக்ஸ் இருக்குது. ஸோ ஒய் ப்ளஸ் எக்ஸம் அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இப்போ நமக்கு இதில் வந்து குரூப்பாக வந்து நமக்கு 2 காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது, ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒரு காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னாலும் ஒய் ப்ளஸ் எக்ஸ்னாலும் நமக்கு சேம் தான். ஸோ அது 2 டேர்மில் இருந்தும் நம்ம வந்து காமன் ஃபேக்டர் எது எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து நம்ம வந்து காமன் ஃபேக்டராக எடுக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் தென் பேலன்ஸ் நமக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் இருக்குது, இதில் இசட் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் இசட். ஸோ த ஃபேக்டரைசேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் எக்ஸ் இசட் இஸ் x plus y, x plus z. Next we are going to be see about type 4. Type 4 factorization using identities. நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ் படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃபேக்டரைசேஷன் மூவ் பண்ண போகிறோம். ஸோ a plus b whole square equal to a square plus 2ab plus b square and a minus b whole square equal to a square minus 2ab plus b square and a square minus b square equal to a plus b a minus b. First let me take a example x square plus 8x plus 16. ஸோ நமக்கு கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எந்த ஐடென்டிட்டியோட கம்பேர் ஆகுது அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கம்பேர் ஆகுது. ஸோ நம்ம a square plus 2ab plus b square we all know that a plus b whole square. ஸோ நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 16 வந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர். ஸோ இயர்
a square which is equal to x square and b square which is equal to 16. ஸோ ஏ ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல தான் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, பி ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல தான் நமக்கு 16 இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஸோ வி கேன் ஏபிள் டு கேன்சல் ஸ்கொயர் ஆன் போத் சைடு. ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் அண்ட் வி கேன் ஏபிள் டு ரைட் 16 as 4 ஸ்கொயர். நம்ம வந்து 16 வந்து 4 ஸ்கொயர் அப்படின்னு கூட நம்ம வந்து ரீப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ 4 4s தான் 16. ஸோ 16 வந்து நம்ம 4 ஸ்கொயர் அப்படின்னு ரீப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இதுலேயும் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ த வேல்யூ ஃபார் பி விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஏக்கான வேல்யூ எக்ஸ், பிக்கான வேல்யூ 4. நவ் வி கேன் ஏபிள் டு ரைட் x plus 4 whole square, because we all know that a plus b whole square. So a value is x, b value is 4 and whole square. The factorization of x square plus 8x plus 16 is x plus 4 whole square. Next we are going to be see another example. Next example is 49x square minus 64y square, which is compared to in the algebraic expression எது கூட compare ஆகும் அப்படின்னா a square minus b square. So a square minus b square formula identity கூட compare ஆகும். So we all know that a square minus b square formula is a plus b product of a minus b. Now we going to be consider that 49x square as a square and 64y square as b square. So a square which is equal to 49x square. ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஸ்கொயரும் சேர்த்து தான் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ 49 வந்து நம்ம எப்படி ரீப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா 7 ஸ்கொயர் அப்படின்னு ரீப்ரசென்ட் பண்ணலாம். பிகாஸ் 7 into 7 only 49. ஸோ 7 ஸ்கொயர் we can able to represent it as 49 and already we have x square. ஸோ இப்போ நமக்கு ரெண்டுத்துலேயுமே நமக்கு வந்து ஸ்கொயர் இருக்குது. ஸோ a ஸ்கொயரையும் 7 ஸ்கொயர் x ஸ்கொயர் ஸ்கொயர் எல்லா சைடுமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து a equal to 7x. ஸோ நம்ம ஸ்கொயர்ஸ் எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ வேல்யூ ஃபார் a equal to 7x and b square equal to 64y square. So now we can able to write 64 as 8 square because 8 into 8 only 64. So 64 வந்து நம்ம வந்து 8 into 8 that is 8 square அப்படின்னு நம்ம வந்து represent பண்ணலாம். And already we have y. So y square. So we can able to cancel square on both side. So ரெண்டு சைடும் வந்து நம்ம ஸ்கொயரை வந்து கேன்சல் பண்ணலாம். So the value for b which is equal to 8y. So the value for a is 7x and the value for b is 8y. By using the identity we can able to solve that. We all know that a square minus b square equal to a plus b, a minus b. Now substitute the value for a and b in this term. Value for a is 7x, so 7x and then plus, and the value for b is 8y, so 8y. And next value for a is 7x, so 7x minus value for b is 8y. So the factorization of 49x square minus 64y square equal to 7x plus 8y, 7x minus 8y. Next we are going to be see the last type, that is fifth type, factorization of the expression. Let we take a example x square plus 8x plus 15. It was in the form of இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னா a x square plus bx plus c இந்த ஃபார்மேட்டில் இது இருக்குது. So the value for a is 1 and the value for b is 8 and the value for c is 15. So now let we solve the sum.
First multiply the value of A and C. So A யும் C யும் multiply பண்ணிக்கிறோம். Value for A is 1. So 1 into value for C is 15. 1 into 15 is 15. And then now next நம்ம 2 side பிரிக்கிறோம். பிரிச்சதுக்கு அப்புறமா கீழே சென்டரில் நம்ம என்ன நம்பர் போட போகிறோம் அப்படின்னா வேல்யூ ஃபார் பி. பிக்கான வேல்யூ என்ன அப்படின்னா 8. ஸோ கீழே சென்டரில் நம்ம வந்து 8 ரீப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 15 வரணும். அடிஷன் இல்லை சப்ராக்ஷன் பண்ணால் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 8 வரணும். நம்ம சம் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 8 வரணும். ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 15 வரணும். ஸோ அப்போ எந்த ரெண்டு நம்பர் நம்ம இங்கே ரீப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 3 and 5. 3 5s is 15 and if we sum 3 and 5 the answer is 8. So we can able to put the number 3 and 5. And next x square plus 8x இருக்க இடத்துல தான் நம்ம என்ன ரீப்ரசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 3x plus 5x plus 15. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x இது ரெண்டுத்தில் நமக்கு எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து எக்ஸ் காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ பேலன்ஸ் நமக்கு என்ன ரிமைனிங் இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து ரிமைனிங் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் 5x ப்ளஸ் 15ல் நமக்கு எது சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து சேமாக இருக்கிறது வந்து 5. காமனாக வந்து காமன் ஃபேக்டர் வந்து நமக்கு 5 இருக்குது. ஸோ 5ஐ காமனாக வெளியே எடுக்கிறேன். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3. ஏன்னா 5 டேபிளில் 15 வந்து 3s. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதில் நமக்கு ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எந்த பைனாமியல் ஃபேக்டர் சேமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து சேமாக இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து காமனாக சேமாக இருக்கிறத வெளியே எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிட்டோம். அண்ட் பேலன்ஸ் நமக்கு ரிமைண்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் plus 5. So x plus 5. So the factorize of x square plus 8x plus 15 is x plus 3, x plus 5. Okay students, from this your class is finished. We see the next concept in next class. Thank you students.